வணக்கம். நான் உங்கள் சரஸ்வதி. பல இன்னல்களும் கடந்து செவ்வாய்க்கிழமை அன்று நடந்த மூகாம்பிகை அம்மனுக்கே ஒரு சோதனையாக வந்த நாளை என்னால் என்றுமே மறக்க முடியாது. 23ஆம் தேதி இன்றைய தினத்திற்கு மூகாம்பிகை அம்மனுக்கு பெருமாள் திருவேங்கட மலையப்பருடைய அலங்காரத்தை தரித்து இந்த இருப்பிடத்திற்கு 7 மலையில் இருக்கக்கூடிய பெருமாளை அழைத்து வந்திருக்கின்றோம், பதிவிட்டிருக்கின்றோம். அதையும் பாருங்கள். பெருமாளினுடைய மகிமையை கூறுவதற்கு அளவே கிடையாது. அவருடைய திருவிளையாடல்களுக்கு முன் எதுவும் ஒன்றும் அல்ல. அப்படி ஒரு கலியுக தெய்வமாக திருப்பதியில் ஆளக்கூடிய பெருமாள், அவரை பற்றி ஒரு சிறிய பதிவு. பிள்ளைகள் எல்லாம் கேட்க வேண்டும், அவருடைய அருமை பெருமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை திருப்பதிக்கு ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தது. அந்த நோய்வாய்ப்பட்டு இருந்து பல மருத்துவர்களை நாடி மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிடப்பட்டு விட்டாள் பெண்ணாகப்பட்டவள். அப்பொழுது அந்த இல்லத்திற்கு மலையப்பரை அனுதினமும் சேவிக்கக்கூடிய ஒரு பக்தர் அந்த இல்லத்திற்கு வருகிறார். வந்து அந்த பெண்ணை பார்க்கின்றார். பார்த்து, ஒன்றும் செய்ய வேண்டாம், மருத்துவரை நம்ப வேண்டிய அவசியம் அல்ல, கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய மலையப்பரை நம்புங்கள் என்று கூறி திருப்பதிக்கு சென்று அந்த பெண்ணுக்கு நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை காணிக்கையாக செலுத்திவிட்டால் பெண்ணுடைய பிடி தீர்ந்து விடும் என்று கூறுகின்றார். உடனே அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் அனைவருமே உடனே ஒரு 10 ரூபாய் எடுத்து கப்பணம் கட்டி மலையப்பரை மனதால் வேண்டி, என் பெண்ணுடைய கூந்தலாகப்பட்டது 5 அடியில் இருக்கக்கூடிய கூந்தலை மலையப்பா நீ சரி செய்து விட்டால் உனக்கு காணிக்கையாக என் பெண்ணுக்கு நான் மொட்டை அடிக்கிறேன் என்று பெற்றோர்கள் வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொண்ட 3 மாதத்திற்குள் பெண்ணாகப்பட்டவன் பொய்ப்படைந்து விடுகின்றார். எப்படி மருத்துவரை காணாமலே அவருடைய உடலாகப்பட்டது பழைய நிலைக்கு வந்துவிட்டது. அவளுக்கு 3 மாதத்திலே குணமடைந்த பிறகு 4வது மாதமும் திருமணம் கூடிவிடுகின்றது. அப்பொழுது பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? திருமணத்தின் பொழுது எப்படி தன்னுடைய பெண்ணுக்கு முடி காணிக்கை அளிக்கப்பட வேண்டும், மொட்டையாக இருப்பாளே என்று எண்ணிக்கொண்டு தந்தையாகப்பட்டவர் பெரும் செல்வந்தர். அதனால் என்ன பண்றாரு? திருப்பதியில் இருக்கக்கூடிய கருப்பாக இருக்கக்கூடிய மண்ணினாலேயே ஒரு கோபுரத்தை கட்டுகின்றார். வேண்டிக் கொண்டு தன்னுடைய பெண்ணுக்கு எப்படி கூந்தலை கொடுக்கிறேன் என்று கூறினாரோ அதே போல் கருப்பு மண்ணினால் அங்கு ஒரு பெருமாளுக்கு என்று கோபுரம் கட்டுகின்றார். கட்டி முடித்த உடனே அதற்கு பெருமாளின் முன்னே சமர்ப்பணம் செய்து வெள்ளியால் செய்யப்பட்ட பெருமாளை வைத்து ஆராதனையும் செய்து அங்கு அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது. அத்தனையும் நடந்து முடிந்து விட்டது திருப்பதியிலே. பிறகு பெண்ணை அழைத்து கொண்டு நம் பெருமாளை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல போய் குளிக்க போறாங்க. வராக குளத்திற்கு சென்று குளிக்கும் தருணத்திலே அவள் குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அவளுடைய தலையாகப்பட்டது மொட்டையாக இருக்கின்றது. என்ன ஆச்சரியம்! ஏனென்றால் மலையப்பர் சாதாரணமானவர் அல்ல. அவரிடம் என்ன வேண்டிக் கொள்கின்றோமோ அதை தான் அவருக்கு செய்ய வேண்டும். அவர் என்ன செய்தார்? வட்டி முதலுமாக பெற்றுக்கொண்டார். அதாவது அந்த பெண்ணுடைய கூந்தலையும் பெற்றுக்கொண்டார், அங்கு ஒரு கோபுரத்தாலையும் கட்டும்படியாக செய்து கொண்டார். இதன் மூலியமாக மலையப்பருக்கு ஏதாவது வேண்டிக் கொண்டால் அது 10 ரூபாக இருந்தாலும் கூட அவருக்கு வட்டியிட்டு தான் கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய ஐதீகம். கூறுவதற்கு எல்லையே இல்லை. மனதால் எண்ணிக்கொண்டாலே போதும். மலையப்பருக்கு தருவதற்கு ஒன்றும் இல்லை. தலைவனே என்னை ஆதரி. ஓம் நமோ நாராயணா. கோவிந்தா 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 கோவிந்தா. நன்றி, வணக்கம்.